சரசு சமையலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சரசு சமையலில் பார்க்க போகிறது எக் கிரேவி. எக் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: முட்டை வேக வைத்து உரித்தது, பெரிய வெங்காயம் 3, தக்காளி 2, மல்லி இலை தாளிக்கு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் தேவைக்கு, மல்லித்தூள் தேவைக்கு, உப்பு தேவைக்கு, மஞ்சத்தூள் சிறிதளவு, கரம் மசாலா சிறிதளவு, பட்டை சோம்பு சிறிதளவு தாளிக்கிறதுக்கு, எண்ணெய் தாளிக்கு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன். முட்டை மசாலா தாளிக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி இதுக்கெல்லாம் எண்ணெய் நார்மலாக தாளிக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு 6 டீஸ்பூன் இதில் ஊற்றிருக்கேன். பட்டை சோம்பு போட்டு தாளிக்கிறோம். பொரிஞ்சோடனே அடுத்ததாக வெங்காயத்தை கிரேவிக்கெல்லாம் இந்த மாதிரி நீட்டமாக நறுக்கி அதையும் குறுக்க நறுக்கணும். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். தேவையான அளவு 2 டீஸ்பூன் போடுறேன். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு மல்லி இலை இதுவும் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன் நறுக்கினது. அடுத்ததாக தக்காளி நறுக்கிட்டு போட்டுருக்கேன். நான் இந்த மாதிரி 5 எக்குக்கு இந்த சைஸில் தக்காளி நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா எக்கு அதிகமாக போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை இந்த 5 எக்குக்கே இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும், சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய வெங்காயம் தக்காளியை அதிகப்படுத்திக்கலாம். இதுலேயே காரத்துக்கு தேவையான அளவு இது மாதிரி 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மல்லித்தூள் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இந்த கிரேவிக்கு தேவையான உப்பும் நான் இதிலே சேர்த்துறேன். மஞ்சத்தூள், இதில் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணியாக இருக்கும். இப்போ நான் இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது நல்லா இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா கிரேவியாக சுண்டி வரும்போது கடைசியாக இந்த எக்கு போடணும். எக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், எக்கு கீறி வச்சுட்டா தான் நமக்கு உள்ளே மசால் பிடிக்கும். 2ஆக கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம். இருந்தாலும் இப்படி கீறி வச்சுட்டா உள்ளே அந்த உப்பு காரம் கிரேவி எல்லாமே இறங்கியிருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிரேவி வதங்கினதுக்கப்புறமா நல்லா இந்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் இந்த மாதிரி கீறி வச்சிட்ருக்க முட்டையை நம்ம இதில் சேர்த்தோம். முட்டையை சேர்த்துட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே இதை நம்ம சிம்மில் போட்டுட்டு மூடி வச்சிடணும். அதுக்கு முன்னாடி ஃபைனலாக கரம் மசாலா சும்மா இப்படி ஒரு பீஸ் எடுத்து தூவினா போதும். இந்த மசாலா எடுத்து எக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மேலே போடணும். அப்போ தான் அந்த கீறி வச்சுருக்க கேப்பில் மசாலா உள்ளே இறங்கும். போட்டுட்டு இந்த அளவு நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நிப்பாட்டிக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே போட்டோம். இந்த கிரேவி நல்லா கெட்டியாயிடுச்சு. முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மேலால் கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் தூவிக்கிறோம். இந்த எக் கிரேவி ஃப்ரைட் ரைஸு சப்பாத்தி எல்லாத்துக்குமே, சப்பாத்திக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்களே கூட வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.